ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ஒரு முக்கியமான தகவல் உங்கள்கிட்ட பரிமாறிக்க போகிறேன். சரிங்களா? இப்போ பொதுவாக அந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி அந்த ஞானசேகரன் அவங்க திமுகவை சார்ந்ததாக சொல்கிறாங்க. அவங்க உடனே எதிர்கட்சிகள் அதிமுக போராட்டம் பண்ணுறாங்க. பிஜேபி அவர் சவுக்கால் அடிச்சுக்கிறாரு. ஒருத்தர் சட்டையெல்லாம் கழட்டி வச்சுட்டு அடிச்சுக்கிறாரு. இந்த ஒரு படத்தில் கவுண்டமணி வேஷம் போட்டுக்கிட்டு அடிப்பார். அது மாதிரி எனக்கு அந்த கவுண்டமணி காட்சி எனக்கு அதில் தோணுச்சு. சரிங்களா? நான் இப்போ ஏன் இதை சொல்ல வரேன்னு பாருங்களேன். இந்த அரசியல் கட்சிக்கும் இந்த ஒரு காமுகனுக்கும் தொடர்பு அப்படிங்கிறத தாண்டி ஒரு தனி மனிதனின் கொடூர பண்பிற்கு ஒரு அரசியல் கட்சி எந்த நிலையிலும் பொறுப்பாகாது. சரிங்களா? எல்லா கட்சியிலையும் குற்றவாளிகள் இருக்காங்க. எல்லா கட்சியிலையும் இருக்காங்க சார். இப்போ விஜய் மக்கள் ஒரு ரசிகர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இல்லையா? அதுலேயுமே இது போன்ற நபர்கள் இருப்பாங்க. சரிங்களா? ஆனால் எல்லா கட்சியிலையும் பிஜேபியில் இருக்காங்க, அதிமுகவில் இருக்காங்க, திமுகவில் இருக்காங்க, தேமுதிகவில் இருக்காங்க. எங்கேயுமே இந்த லேடிஸ் பிரச்சனையில் சிக்கிற நாம் தமிழர் கட்சி, சீமான் கட்சியில் இருக்காங்க. எல்லாத்துலேயும் இருப்பாங்க இந்த மாதிரி ஆட்கள். சரிங்களா? அதனால் உடனே அந்த கட்சிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கிறதுல அர்த்தம் கிடையாது. சரிங்களா? இப்போ ஒரு கட்சி அந்த மாதிரி போராட்டம் பண்ணுவதை விட அந்த நபரை ஒரு வழக்கறிஞரை வச்சு, ஏன்னா எல்லா கட்சியிலையும் வழக்கறிஞர்கள் இருக்காங்க, வழக்கறிஞர் அணின்னு ஒன்று இருக்குது இல்லையா? அப்போ அந்த வழக்கறிஞர்களை வச்சு அந்த நபர்களை பிடித்து சட்டத்தின் கையில் ஒப்படைச்சி உடனடியாக, அதாவது அவங்க ஜாமீன்லாம் வரக்கூடாது சார். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி குற்றங்கள் குறையும். சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு ஒரு கட்சியில் நடந்த ஒரு விஷயத்த நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஒரு கட்சிக்காரங்க குடும்பத்தில் நடந்த விஷயத்த நான் சொல்கிறேன். சரிங்களா? என் ஊர் விருதாசலம். என் விருதாசலத்துக்கு பக்கத்தில் ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு மாமனாரும் ஒரு மருமகனும், இது ஒரு ராஜா கதை மாதிரி வச்சுக்கோங்களேன். நான் யாரோட பேரையும் இங்கே மென்ஷன் பண்ணலை. சரிங்களா? ஒரு மாமனாரும் ஒரு மருமகனும் இருக்காங்கங்க. அந்த மருமகன் என்ன செய்கிறாரு, ரொம்ப தெனாவட்டோட உச்சத்தில் இருக்கார். சரிங்களா? ஒருத்தவங்கள்ட்ட ரொம்ப கேமெல்லாம் ஆடிட்டு, என் மாமனார் இருக்கிற வரைக்கும் என் மசுரை பிடுங்க முடியாது, என் மாமனார் இருக்கிற வரைக்கும் என் மசுரை பிடுங்க முடியாதுன்னு மருமம் ஆடிக்கிட்டு இருக்காரு. சரி, இது என்ன செய்யலான்னு ஒரு இதில் யோசிக்கும் பொழுது, இது தொடர்பாக ஒரு சில இடங்களுக்கு நம்ம செல்லும் பொழுது அந்த மாமனாரை பற்றி ஒரு தகவல் வெளியில் வந்துச்சு. சரிங்களா? அவங்க ஒரு திமுக நபர், அந்த மாமனார். சரிங்களா? அவர் 56 வயது மனிதர். நான் சொல்கிறது 2017 நடந்த விஷயம். சரிங்களா? அந்த 56 வயது பெரியவர் ஒரு 96 கிலோ வெயிட் இருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் என்ன செய்கிறாரு, அவர் 2 வருஷம் ஒரு கட்சியில் கிராம பஞ்சாயத்து தலைவராக இருக்காருப்பா. சரிங்களா? அவங்க கொள்ளைக்கு ஒரு அம்மா வேலைக்கு வராங்க. ஒரு அம்மா வேலைக்கு வரும்பொழுது அந்த அம்மாவோட பொண்ணு ஒரு 11 வயசு பொண்ணு அந்த அம்மாவோட சும்மா வருது. பள்ளிக்கூடம் போகாமல் கொள்ளாமல் அவங்க பக்கம் வீட்டில் காட்டுக்கு பக்கம் வர்றது போகிறது. இந்த கிழவர் டெய்லி ஒரு 50 ரூபா கொடுக்குறாரு அந்த குழந்தைக்கு. 2 வருஷம் யாருக்குமே தெரியல இந்த விஷயம். அவர் செக்ஸுவல் அப்யூஸ் பண்ணுறாருன்னு யாருக்குமே தெரியல 2 வருஷம். சரிங்களா? அந்த பொண்ணுக்கு இப்போ 14 வயசு ஆகுதுங்க. 14 வயசு ஆகிடுச்சு. ரெண்டு வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா? 11 வயசு முடிஞ்சு 12, 13 நடந்துக்கிட்டு இருக்கு. 14வது வயசில் எனக்கு வயிற்று வலிக்குதுன்னு சொல்லுது அந்த பொண்ணு. வயிறு கொஞ்சம் உப்புதலாக இருக்குது. பொண்ணு பருவம் எய்தலை, சடங்கு எய்தலை. சரிங்களா? அந்த குழந்தை வயசுக்கு வராத குழந்தை, 56 வயசு கிழவன், 96 வயசு வெயிட்டு. உண்மையில் ஒரு ரோலர் ஒரு தக்காளி பழத்து மேலே ஏறினா என்ன கதையோ அந்த கதை தான். ஒரு படத்தில் காட்டுவான், ஒரு பூசணிக்காயும் ஒரு தக்காளி பழமும் உருண்டு வர மாரி காட்டுவான் விளம்பரத்தை, ஒரு காமெடியாக. ஏதோ ஒரு படம் அங்க பிரதட்சணை வர மாதிரி ஒரு பூசணிக்காயும் ஒரு தக்காளி பழமும் உருண்டா, அந்த மாதிரி இது ஒரு கான்செப்டு.
இந்த பொண்ணு திடீர்னு வயிற்ற வலிக்குதுன்னு சொல்லவும் இதை பரவலாக ஆகிடுது. இது ஏதோ இந்த மாதிரி மேட்ரு தெரியுதுன்னு சொல்லிட்டு அந்த மாமனாருக்கு ஒரு குலமருமகன் இருக்கான் இல்லையா, வாரிசு. அந்த வாரிசு என்ன செய்யுது, அந்த குழந்தைய கொண்டு போய் செக்கப் பண்ணுது ஒரு வேண்டியான ஹாஸ்பிட்டலில். செக்கப் பண்ணிவிட்டு அந்த குழந்தை கன்சீவ்னு வந்துருச்சு. 4 மாதம் கன்சீவ். பொண்ணு பருவம் இதில். அந்த மருமகன் குலவிளக்கு இருக்கு இல்லையா, அந்த குலவிளக்கு அந்த குழந்தைய கொண்டு போய் தனக்கு தெரிந்த ஒரு மருத்துவர்கிட்ட, அது அந்த மருத்துவர் ஹாஸ்பிட்டல் அலைஞ்சோ இல்லை அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன்லாம் வேறு ஒரு லேடி டாக்டர் அலைஞ்சோ தெரியாது. பட் அபார்ஷன் முடிச்சுட்டு சுத்தம் பண்ணிவிட்டு அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போய் அவங்க அம்மாவையும் கொண்டு போயிட்டு, இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சால் உங்கள் குடும்பமானம் தான் போகும், உங்கள் பொண்ணு வாழ்க்கை தான் பாதிக்கப்படுது, நீங்கள் தனியாக இருந்து உங்கள் பொண்ணை வளர்க்குறீங்க, அதனால் உங்கள் பொண்ணோட வாழ்க்கை காப்பாற்றப்படணும்னு சொன்னால் இதை நீங்கள் எங்கேயும் சொல்லக்கூடாது, வெளியில் சொன்னீங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கு உங்கள் உசுருக்கும் ஆபத்தாகும் அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டி இதை கொண்டு வந்து அந்த பொண்ணை வந்து ஒரு 1-2 வருஷம் தன்னுடைய கற்பங்குழியிலே ஒரு கொட்டாயை போட்டு ஒரு வீடு கட்டி அவன் ஒரு அரிசி ரேஷன் பருப்பு தன்னுடைய மனைவி கட்டிய ஒரு பழம் புடவை இதெல்லாம் கொடுத்து அந்த ஃபேமிலியை ஒரு ரெக்கவர் பண்ணல 2 வருஷமாக அவன் வச்சு மிரட்டி வச்சுருக்கான். இதை வெளியே சொன்னினா கொண்டுடுவான், அந்த மாதிரி மிரட்டி வச்சிங்க. இந்த மாமனாரும் அந்த மருமகனும் சேர்ந்து அதை மிரட்டி வச்சு வெளியவே சொல்லாமல் 15 வயசில் அந்த பொண்ணுக்கு திருமணம் நடக்குது. ஒரு 17-18 வயசு பயலை பிடிச்சி, இதை நீ தாலி மட்டும் கட்டுறா, இப்போதைக்கு உனக்கு வந்து நான் வந்து ஏதாவது போட்டு பார்த்து சேருண்டான்னு சொல்லி அவனுக்கு ஒரு 50,000 பணத்தை கொடுத்து ஒரு பவுனில் ஒரு தாலி எடுத்து கொடுத்து சீர்வரிசை ஏதோ பாய் தலைவாணி இப்போ இலவச திருமணத்துக்கெல்லாம் கட்சியில் கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை எல்லாம் கொடுத்து அவன் ஒரு 2-3 மாதம் வாழறான் சார் அந்த பொண்ணோட. ஏன்னா இவங்க ஏற்கனவே இந்த பொண்ணோட அம்மாவுக்கு ஒரு 30,000 ரூபா ரெமிடி கொடுத்துருக்காங்க. எதுக்கு? செக்ஸுவல் அபியூஸ்க்கு ரெமிடி 30,000 ரூபாய். அந்த 30,000 ரூபாய் அந்த அம்மா பேங்கில் போட்டு வச்சுருக்க. அவன் என்ன செய்கிறான், அந்த 30,000 வாங்கிக்கிட்டே இப்போ இவன் கொடுக்குறாங்களே ஒரு 50,000 அதையும் வாங்கிக்கிட்டே அந்த பொண்ணு காதில் கழுத்தில் கடந்தது தோடு மூக்குத்தி எல்லாத்தையும் அவுத்துக்கிட்டு அவன் கேரளா பக்கம் ஓடிட்டான். ஒரு 3 months அவன் யூஸ் பண்ணிக்கிட்டு. சரிங்களா, அந்த பொண்ணை அதில் கன்சீவ் ஆகுறான். 15 வயசு ஆகிடுச்சு இல்லையா, வயசுக்கு வராதுக்கு முன்னாடியே கன்சீவு. இப்போ வயசுக்கு வந்ததுக்கப்புறம் கன்சீவ் ஆகாமல் இருக்குமா? கன்சீவ் ஆகி அவன் ஓடி போயிட்டான் சார். இன்றைக்கி அந்த பொண்ணுக்கு ஒரு 22-23 வயசு ஆகுது. அது கையில் ஒரு பெண் குழந்தைய வச்சுக்கிட்டு வாழா வெட்டி பொண்ணு அது திரும்பி அதே கொள்ள வேலையை பார்த்துக்கிட்டு அது வாழ்ந்துகிட்டு இருக்குது. அது ஒரு கட்சி, இன்றைக்கி ஆளுங்கட்சின்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இந்த விஷயம் இந்த தகவல் வந்ததும் எனக்கு என்னமோ தெரியலிங்க, யாருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை எனக்கு அமைதியாக இருக்க தெரியாது. என்ன தான் வருடமே பிரச்சனை பார்த்துக்குவோம் சொல்லிவிட்டு நான் என்ன செஞ்சேன், வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தான் வந்து அவர் தொழில்துறை அமைச்சர் கணேசன் இருக்கார். அவர் வீட்டுக்கு நான் போனேன். அவர் பையன் இருந்தாப்புல. வந்ததும் தம்பி நான் அப்பாவை பார்க்கணும்ப்பா அப்படின்னு சொன்னேன். தெருவில் உட்காந்துருப்பார், காலையில் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் காலைல எழுந்துச்சி பேப்பர் பிடிச்சி உட்காந்துருப்பார் கணேசன். நாங்கள்லாம் போனால் ஹலோ சார் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு சில பேர் பேசுவோம். நான் 2 சந்தர்ப்பத்தில் அவர்கிட்ட பேசியிருக்கேன். உங்கள் வீடு எங்கேம்மா இருக்குது அப்படிம்பாரு. பக்கத்தில் தான் சார், மெயின் ரோட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அப்போ வந்து அவர் பையன்கிட்ட அப்பாவை பார்க்கணும்ப்பானா என்ன விஷயம் அப்படின்னாப்பல, இந்த மாதிரி ஒரு செக்ஸுவல் அபியூஸ் நடந்திருக்குப்பா, இந்த விஷயத்த தகவல் தெரிவிக்கணும் நான் அப்படி சொன்னேன். நீங்கள் ஒன்றும் இல்லைக்கா அண்ணா அறிவாலயம்னு போட்டு நீங்கள் லெட்ரு போடுங்க, கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு அவர் சொன்னார். மந்திரி பையன் சொன்னதின் அடிப்படையில் நான் வந்து அண்ணா அறிவாலயத்துக்கு அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதினேன். உங்கள் கட்சிக்காரர் இந்த மாதிரி 2 வருஷமாக வந்து பிரசிடெண்ட்டாக 2 பீரியடு பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காரு ஒரு கிராமத்தில். இந்த மாதிரி 13 வயசு குழந்தைய வந்து கர்ப்பவதி ஆக்கியிருக்காரு. நீங்கள் அடுத்தடுத்து அவருக்கு சீட்டு கொடுத்து பிரசிடென்ட் சீட்டு கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்து வயசு குறைஞ்சிட்டே வரும், 1 வயசு குழந்தைய கூட கர்ப்பவதி ஆக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னதும் அடுத்த 1 வாரத்திலே அவரை கட்சியிலேருந்து தூக்கிட்டாங்க. கட்சியிலேருந்து நீங்கள் தூக்குனீங்க, இன்றைக்கி அவங்க கட்சியில் இல்லை, இன்றைக்கி அவங்க எலெக்ஷனில் வந்து ஜெயிக்கல, அதுக்கப்புறம் அவங்க தம்பி சுயேட்சை நின்னார், தோத்துட்டாங்க. அது வேற. எனக்கு என்ன ஒரே என்ன, இவன் என் மாமனார் இருக்கிற வரைக்கும் மயிரை பிடுங்க அது முடியாதுன்னு சொன்னான். ஸோ நான் என்ன பண்ணுறேன், அவன் மாமனாரோட ஃப்ளக்கை ஃபஸ்ட்டு பிடுங்கணுன்றதுக்காக தான் நான் இந்த கான்செப்டை பண்ணுறேன். சரிங்களா, அந்த கட்சியிலேருந்து தூக்குனாங்களே தவிர அதை உள்ளே இறங்கி யார் என்ன ஊர், யார் அந்த பேர், யார் அந்த குழந்தைய மெடிக்கல் டெஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக தெரியும். இவங்களுக்கு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி அபார்ஷன் ஆகிருக்குன்னு தெரியும், ஊரில் விசாரித்தா தெரியும், எந்த மகளிர் சங்கம் வந்துச்சு, எந்த போலீஸ் வந்துச்சு. அதனால் இந்த கட்சியில் தான் வந்து இருக்கிறாங்க, அந்த கட்சியில் தான் இருக்காங்க. அப்புறம் அதிமுகவில் வந்து அந்த திருப்புற பல்லடம் வாங்க ஒரு நிகழ்ச்சி நடக்கலையா,
எங்கெங்கேயுமேங்க எங்கேயுமே வந்து செக்ஸுவல் அப்யூஸு நடந்துக்கிட்டே தாங்க இருக்குது. ஆனா நமக்கு என்னன்னு சொல்லி பொதுமக்கள் போகத் தெரியும். அவங்களுக்கு கொண்டாட்டம் தான் சார். சட்டம் வந்து என்ன செய்யணும், தன்னுடைய இந்த சட்டத்தை அந்த வழக்கறிஞர்கள் இருக்காங்க பாருங்க, ரொம்ப மோசமான நிலையில இருக்காங்க சார் வழக்கறிஞர்கள். குற்றவாளிகளை எப்படியெல்லாம் காப்பாத்தலாம். நெறைய சார் கேஸு பணம், 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 பணம். பணம் இருந்துச்சுன்னா, பணத்த கூட உயிரா கொண்டு கோர்ட்ல நிறுத்திடுவாங்க வழக்கறிஞர்கள். அவ்வளோ திறமை இருக்கு. தெரியுங்களா? இப்ப நான் வழக்கறிஞர்களின் திறமைக்கு என்ன ஒரு ஆதாரம்னா, நான் ஒரு ஆதாரம் சொல்றேன். 2017 சார் நான் விருத்தாசலம் நீதிமன்றத்தில காலையில கொண்டு ஒரு பிராது விண்ணப்பம் ஜட்ஜிகிட்ட நான் குடுத்துட்டேன். ஜட்ஜிகிட்ட நான் குடுத்ததுக்கப்புறம் பிராது விண்ணப்பம் நான் குடுத்துட்டேன். குடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஜட்ஜி வந்து அந்த பிராது விண்ணப்பத்த கொஞ்சம் கவனிக்கல. அடுக்கி வச்சதில அடியில போயிடுச்சு. வெயிட் பண்ணுறேன் நான் இவர் பதில் சொல்வாருன்னு வெயிட் பண்ணுறேன் சார். சாயங்காலம் 5:30 மணி வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். அந்த நீதிமன்றத்தில நானும் அமர்ந்திருக்கிறேன். கீழ அமர்ந்திருக்கிறேன். ஜட்ஜி என்ன பதில் சொல்லணும்ல, நம்ம குடுத்த விண்ணப்பத்துக்கு என்ன பதிலு? அவரும் பார்க்குறாரு, இந்த அம்மா உட்காந்துருக்கு, ஏதோ ஒரு கேஸ் தொடர்பா உட்காந்துருக்கு போலன்னு சொல்லி ஜட்ஜியும் என்ன பார்க்குறாரு. பார்த்துட்டு 5:30 மணிக்கு தான் வந்து என்னம்மா என்ன ஏன் உட்காந்துருக்கீங்க அப்படின்னு என்ன கேட்குறாரு. கொஞ்சம் முன்னாடியே மத்தியானம் கூட கேட்டிருக்கலாம். சரி 5:30 மணிக்கு கேட்டார். கேட்டதும் நான் இந்த மாதிரி பிராது விண்ணப்பம் கொடுத்தேன் சார், அதுக்கு ரெஸ்பான்ஸ் பதில் இன்னும் வரல, அதனால தான் நான் உட்காந்துருக்கேன். அப்புறம் அதுக்கு நடவடிக்கை எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அன்னைக்கு சார் 2 விசாரணை நடந்துச்சு சார். அதில் 1 வரதட்சணை கேஸு. அதாவது டிசம்பர் 17 தேதி 5/6 அந்த அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். தேதி சரியாக இல்லை சார். ஒரு வரதட்சணை கேஸு. அந்த வரதட்சணை கேஸுக்கு அன்றைக்கி ஃபைனல் என்கொயரி முடிஞ்சிருச்சு. ஜட்ஜி என்ன சொல்கிறாரு, இது வந்து பிப்ரவரி மாதம் 2 மாதம் வந்து 2ங்க, வருஷம் வந்து 18, 2/18 தேதி எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. சரிங்களா? இதில் வந்து ஜட்ஜ்மெண்ட்டு அன்னைக்கு எல்லோரும் வந்துருங்கம்மா, எல்லோரும் வந்துருங்கன்னு சொல்லிட்டு 2 சார்பு உடையவர்களையும் குற்றம் நிரூபிக்கப்பட்டது. தண்டனை நிரூபிக்கப்பட்டுடுச்சு. அது தண்டனை உறுதியாயிடுச்சு. பிப்ரவரி மாதம் 2018 தண்டனை அறிவிக்கப்படுது. டிசம்பர் மாதம் 3 மாதம். அது எதுக்காகனா, குற்றவாளி வந்து தன்னை வந்து ஜெயிலுக்கு போகிறதுக்கோ அந்த குற்றத்தை தண்டனையை ஏற்றுக்கொள்வதற்கு தயார்படுத்திக் கொள்வதற்கு ஒரு மனப்பக்குவம்னு சட்டம் சொல்லுகிறது. அதனால் அந்த கேப் இல்லாட்டி அன்னைக்கே பிடிச்சி உள்ளே தள்ளியிருக்கலாம். இப்போ என்ன நடக்குதுங்க, இவங்க போயிட்டாங்க பார்த்தீங்க. போயிட்டு ஜட்ஜி வந்து ஏஞ்சி டீ குடிக்க போயிடுறாரு. டீ பிரேக் மாதிரி ஏதோ பாத்ரூம் ஏதோ போயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க போயிடுறாங்க. இப்போ அந்த வழக்கறிஞர் கூட எனக்கு தெரியாதுங்க. எனக்கு பேர் தெரியாது சரியா. ஏன்னா எனக்கு அப்போல்லாம் ரொம்ப உடல்நலம் சரியில்லாமல் இருந்தேன். இந்த வழக்கறிஞர் அங்கேருந்து வந்து என்ன சொல்கிறாரு, இந்த பின்னாடி சிட்டிங் கிளர்க்கு இருக்காங்க இல்லையா, அந்த சிட்டிங் கிளர்க்கு தனி ஆஃபீஸ் ரூம் மாதிரி இருக்குது இல்லைங்களா, அந்த ஆஃபீஸ் ரூமில் வந்து அம்மா ப்ளீஸ்மா ஏதாவது செய்யுங்கம்மா அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னாக்கா இதில் என்ன சார் பண்ண முடியும், ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு, இனிமேல் நம்ம என்ன சார் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால், அந்த 2000 தாள் சார், அப்போல்லாம் அந்த ரோஸ் கலர் தாள், அப்போ வந்த புதுசு அந்த தாள் இருக்குது. அந்த தாளை காட்டி, இங்கே பாருங்கள் உங்களுக்கு வந்து இதில் 5 தாள் தரேன் அப்படின்னு அந்த வழக்கறிஞர் சொல்கிறார். சரி, அங்கேருந்து ஒரு 2-3 பெண்கள் சேர்ந்து என்ன செய்கிறாங்க, ஒரு பெண் இறந்துருக்காங்க, வரதட்சணை வழக்கு அது. சரிங்களா? ஒரு மருமகள் இறந்துட்டாங்க, வரதட்சணை வழக்கு. ஒரு பெண்ணின் மரணத்திற்கு கிடைக்க வேண்டிய நீதி சார் அது. சரிங்களா? அவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிடுறாங்க, சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு போயிட்டு அந்த ஜட்ஜி வச்சுட்டு போனார் இல்லையா பெண்ணு, அந்த பெண்ணை எடுத்துகிட்டு வராங்க சார். எடுத்துகிட்டு வந்து அந்த பிப்ரவரி 2/18 ஜட்ஜ்மெண்ட்டுன்னு அறிவிச்சார் இல்லையா, அந்த 2/18ங்கிறது அந்த 2க்கு பக்கத்தில் முன்னாடி ஒரு 1 சேர்த்துக்கிறாங்க. இப்போ எங்கே ஜட்ஜ்மெண்ட் போதே, அடுத்த டிசம்பர் 18க்கு ஜட்ஜ்மெண்ட் மாற்றப்படுது. சரிங்களா? புரியுதா உங்களுக்கு? டிசம்பர் 18, பிப்ரவரி 18ஆம் தேதி 18வது வருஷத்தில் அறிவிக்க வேண்டிய ஜட்ஜ்மெண்ட்டை டிசம்பர் 18 அறிவிக்கிற மாதிரி அந்த சிட்டிங் கிளர்க்கு, அங்கே இருக்கிற கிளர்க்குங்கள்லாம் சேர்ந்து அந்த ஜட்ஜி சாரோட பெண்ணையே எடுத்துகிட்டு வந்து அந்த நம்பரை மாற்றிட்டு, ஜட்ஜி சாரோட சிஸ்டம் ஓப்பனில் தான் இருக்குது, பாஸ்வேர்டு எப்படி சிட்டிங் ஜட்ஜிக்கு தெரியும், ஒரு வாரில் ஒரு நாளைக்கு அப்படின்னு அதையும் ஓப்பன் பண்ணி அந்த சிஸ்டத்துக்குள்ளாரையும் போய் அவர் போட்ட அந்த தேதியவும் 12/18ன்னு மாற்றுறாங்க சார். மாற்றிட்டு அந்த கிளர்க்குக்கு ஒரு தாள், இதுக்கு போய் அந்த பேனாவை எடுத்துருவான்னு சொல்லி ஒரு அம்மா அதே மாதிரி கையெழுத்தில் எழுதுனாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு தாள், சுற்றி 2-3 பேர் பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் வெளியே சொல்லாமல் இருக்க, அவங்களுக்கு ஒரு 500 இப்படி பார்த்துங்க. 5 தாள் அங்கே கை மாறுது, 3 தாள் அங்கே கை மாறிடுச்சு, 2 தாள் வழக்கறிஞருக்கு. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, கொஞ்சம் பார்த்து செய்யுங்க சார், ஒரு 5000 ரூபா வாங்கிக்குவாங்க சார் அப்படின்னு அந்த அக்யூஸ்டு சொல்கிறான். தண்டனைக்கு போகிற ஃபேமிலி சொல்லுது, யோ உன் தண்டனை நாங்கள் 10 மாதம் தள்ளி வச்சுருக்கோயா, ரூல்ஸ் பேசுறியா அப்படின்னு அந்த வழக்கறிஞர் கேட்குறாரு. அந்த பாதிக்கப்பட்ட குடும்பம்
இப்பயாவது தண்டனை அறிவிக்க போகிறாங்கன்ற ஒரு மகிழ்ச்சியில் இருந்திருப்பாங்க இல்லையா, அந்த மகிழ்ச்சியில் மண்ணள்ளி போட்டு இந்த வழக்கறிஞர்கள் ஒரு வழக்கறிஞர் ஒருத்தர் செய்ய மாட்டாங்கங்க. மேக்ஸிமம் ஒருத்தர் மட்டும் செஞ்சால் எல்லாருக்கும் கோவம் வரும்ல. எல்லா வழக்கறிஞர்களும் ஏன் இப்படி நடக்குதுன்னு சொல்லி தட்டி கேட்பாங்க. யாருமே தட்டி கேட்கலன்னா என்ன அர்த்தம்? ஒரு திருடம் செய்கிறதுக்கு மற்றவங்க எல்லாம் துணை போகிறாங்கன்னு அர்த்தம் சார். அப்போ அவர்களால் யார் துணை போகிறவங்களாம் யார்? திருடனுக்கு துணை போகிறவங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், சட்டத்தை கையில் வைத்திருப்பவர்கள் சரியாக இருந்தால் இந்த சமுதாயம் சரியாக இருக்கும் சார். சட்டத்தை கையில் வச்சிருக்கிறவன் காசு பார்க்கணுன்ற நினைக்கிற வரைக்கும் இந்த சமுதாயம் உருப்படாது சார். சத்தியமாக சொல்கிறேன். பாதிக்கப்பட்டவங்களுக்கு நியாயம் கிடைக்காது. இதுதான் உண்மையான இன்றைய நிலவரம். இதில் வந்து நாமளாம் சும்மா அப்படி பேசுகிறாங்க, சும்மா அப்படி பேசுகிறாங்க நம்ம நினச்சிக்கிறதுல அர்த்தமே இல்லை சார். இதுதான் உண்மை நிலவரம். சரிங்களா? என் மனசில் இருந்ததை உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஒரு கட்சின்னு சொன்னால் ஒரு தகவல் தெரியுதுன்னு சொன்னாக்கா அதை என்ன செய்யணும்? சரி, தகவல் தெரிஞ்சுது, கட்சியிலேருந்து நீக்கிட்டோம், அதோட முடிஞ்சு. அப்படி கிடையாது. அதை வந்து உடனடியாக மகளிர் ஆணையத்துக்கு தெரிவிக்கணும். அந்த மகளிர் ஆணையம் வந்து இப்போ என்ன பெட்டிஷன் போட்டேன்னா என்னை வந்து பார்க்கணும். யாருமா, என்ன ஊர், அந்த பொண்ணு பேர் எனக்கு தெரியாது, அந்த குழந்தை. ஆனால் அந்த ஊரில் போய் விசாரித்தா கண்டிப்பாக தெரிய வந்துடும். இல்லை அந்த அந்த 56 வயசு கிழவனை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி யார் அந்த பொண்ணை விசாரித்து அந்த பொண்ணை மெடிக்கல் செக்கப் போட்டுட்டு அந்த பொண்ணுக்கு வந்து இந்த மாதிரி அபியூஸ் ஆகிருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடிக்காமல் இருக்க முடியாது சார். இது ஒரு பெரிய லெவல், ஒரு சின்ன குழந்தையுடைய பாலியல் வழக்கு. ஆனால் இதை வெறும் 80,000 ரூபாயில் அந்த குடும்பம் முடிக்குது. இது ஒரு திமுக குடும்பம். சரிங்களா? அப்போ இன்றைக்கி எங்கே இருக்குது? எல்லா கட்சியிலும் திருட இருக்கான் சார். அதிமுகவில் இல்லையா? அதிமுகவில் யாருமே ரேப் பண்ணலையா? யாருமே மூடி மறைக்கலையா? எவ்வளவு குடும்பங்கள் உள்ளே போய் ஆராய்ச்சி. ஆனால் எல்லாருமே என்ன சார், நமக்கு ஏன் வம்பு, நம்ம சாப்பிட்டோமா, நம்ம வீட்டு வரி கட்டினோமா, நம்ம தண்ணி வரி கட்டினோமா, கொட்டாத குப்பை வரி கட்டினோமா, அப்படியே நம்ம ஓட்டிகிட்டு இருக்கோம் சார் நம்ம லைஃப்பை. அதனால் வந்து என் மனசில் தோன்றின ஆதங்கத்தை இன்றைக்கி நான் சொல்லியிருக்கேன். யோசிங்க. யாராவது வழக்கறிஞர்கள் இதை பார்த்தீங்கன்னா இது தொடர்பாக என்ன நடவடிக்கை எடுக்கலாம்? இதெல்லாம் வந்து சார் கண்டிப்பாக வந்து ஒரு உச்ச நீதிமன்றமோ அல்லது ஒரு உயர் நீதிமன்றமோ ஒரு கமிஷனை போட்டு இதுக்கெல்லாம் வந்து தனி சட்டத்தை அது தனியாக ஒரு நாளைக்கு பேசுகிறேன். சட்டத்தில் என்னென்ன செய்யலான்றதை நான் தனியாக ஒரு நாளைக்கு உங்களுக்கு பேசுகிறேன். நானும் எல்எல்பி படிச்சிருக்கேன். சட்டத்தை பற்றி பேசுவதற்கு ஒவ்வொரு குடிமகளுக்கும் உரிமை உண்டு. ஒவ்வொரு இந்திய நாட்டின் பிரஜைக்கும் உரிமை உண்டு. அதன் அடிப்படையில் நானும் உங்ககிட்ட பேசுகிறேன். ஓகேங்களா? இந்த கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், எல்லாத்தையும் பரப்புங்க. ஓகேங்களா? கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நல்ல கமெண்ட் பண்ணுங்கள் தயவுசெய்து. தவறான நோக்கத்தில் என் சேனலை யாரும் வாட்ச் பண்ண வேண்டாங்க. நல்ல சிந்தனையோடு வாட்ச் பண்ணுங்கள். நல்ல சிந்தனையை மட்டும், கருத்துக்களை மட்டும் பகிருங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.